வெல்கம் டு எடிஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூன் 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அப்பாயிண்டட் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஆஃப் த லோக்சபா. ஸோ வந்து லோக்சபாவோட அப்போசிஷன் லீடரான உங்களுக்கு வந்துட்டு யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட காங்கிரஸ் லீடரான ராகுல் காந்தி தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோக்சபாக்கு எதுக்கு வந்து அப்போசிஷன் லீடர்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து இருந்தாதான் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் பண்ற தப்பு, அந்த கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்துட்டு தப்பு பண்ணாங்க அதை வந்து எய்த்து கேள்வி கேட்கறது ஒரு அப்போசிஷனும் இருப்பாங்க. ஸோ அதுக்கான லீடரா வந்து ஒருத்தவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு என்ன கேள்வி கேட்கணும், ஸோ அந்த கேள்வி கேட்கிற பர்சனோட அந்த இன்டராக்ஷன்ஸ் யார் அந்த கேள்வி கேட்கறா எல்லா லிஸ்ட்டுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த அப்போசிஷன் லீடர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவார் உங்களுக்கு. ஸோ இந்த அப்போசிஷன் லீடர்ன்றது ரொம்ப முக்கியமான வந்து ஒரு பதவி உங்களுக்கு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல 543 கான்ஸ்டியூஷன் இருக்குது நம்ம லோக்சபா எலெக்ஷன்ல. இதுல வந்து 55 சீட்டுக்கு மேல ஜெயிச்சவங்க வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டியா வருவாங்க. ஸோ இந்த அப்போசிஷன் பார்ட்டியா வந்துட்டு இப்போ வந்து காங்கிரஸ் எம்பியான இவர் தான் வந்துட்டு ராகுல் காந்தி தான் வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டியோட லீடரா வந்து வந்திருக்காரு. சோ இந்த அப்போசிஷன் பார்ட்டி நம்ம என்ன அலையன்ஸ் சொல்லுவோம், இந்தியா அலையன்ஸ் சொல்லுவோம். சோ வந்துட்டு இப்போ மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணிருக்க கவர்மெண்ட் என்டிஏ அலையன்ஸ்ன்றது சொல்லுவோம். சோ இவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சது பாத்தீங்கன்னா நம்மளோட புரோட்டாம் ஸ்பீக்கரான பகவத்தாப் மெஹதாப் தான் வந்துட்டு இதை வந்துட்டு இவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன் நியூக்ளியர் பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி டு இன்க்ரீஸ் அரௌண்ட் 70% டு த நெக்ஸ்ட் 5 years. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஜிதேந்திர சிங். ஸோ நம்மளோட டாக்டர் ஜிதேந்திர சிங் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவர் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துல நம்மளோட நியூக்ளியர் பவர் ஜெனரேஷன் வந்துட்டு 70% வந்துட்டு பூஸ்ட் ஆகும், 70% மேல போகும்ன்றது இவரோட தரப்புல இருந்து இருக்குது. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல நம்ம வந்து ஸ்டேட்ல நம்ம இந்தியாவில் வந்து டோட்டலா 7 பவர் பிளான்ட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்ன்றது இவரோட தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து நெக்ஸ்ட் 5 yearsல எவ்வளோ பர்சன்டேஜ் போகும்ன்றது சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 70% வந்துட்டு நம்மளோட நியூக்ளியர் பவர் ஜெனரேஷன்றது போகும்ன்றது இவர் தரப்புலேருந்து சொல்றது உங்களுக்கு. ஸோ கரண்டா நமக்கு எத்தனை நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா 7 நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ன்றது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்துட்டு தாராப்பூர் மகாராஷ்டிரால இருக்குது. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்துட்டு ரவத்பா ராஜஸ்தான்ல இருக்குது. மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்துட்டு கல்பக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. நரோரா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்துட்டு நரோரா உத்தரப்பிரதேஷ்ல இருக்குது. கக்ராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்துட்டு கக்ராப்பூர் குஜராத்ல இருக்குது. ஸோ கயகா ஜெனரேஷன் ஸ்டேஷன் வந்துட்டு கயகா கர்நாடகால இருக்குது. ஸோ கூடாங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடாங்குளம் தமிழ்நாட்டில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுதான் டோட்டலான உங்களுக்கு வந்து 7 பவர் பிளான்ஸ் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் பேஸ் வந்து நம்ம கண்ட்ரில இருக்குது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தான் இப்போ நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ இதுதான் கெப்பாசிட்டிலேயே உங்களுக்கு வந்து வயசு வந்து அதிகமா இருக்கிற வந்துட்டு பவர் பிளான்ட் நம்ம இந்தியாவிலே. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஓம் பிர்லா எலக்டட் லோக்சபா ஸ்பீக்கர் ஃபார் த செகண்ட் டர்ம். ஸோ நம்மளோட பிஜேபி எம்பி ஆனா உங்களுக்கு வந்து 3rd டைம் எம்பி ஆன ஓம் பிர்லா வந்துட்டு செகண்ட் டைமா வந்துட்டு இவர் வந்து லோக்சபா ஸ்பீக்கர் ஆகிறார் உங்களுக்கு. ஸோ இவரோட அப்பாயின்மெண்ட் மெயினா வந்துட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அண்ட் அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி அண்ட் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டரான கிரண் ரிஜிஜு இவங்க சேர்ந்து தான் வந்து இவர் வந்து அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ லோக்சபா ஸ்பீக்கர்ன்றது மெயினாக வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நம்மளோட இந்த லோக்சபான்றது 18th லோக்சபா உங்களுக்கு. ஸோ இந்த 18th லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர்ன்றது ஒரு முக்கியமான பதவி. ஸோ அந்த லோக்சபா ஸ்பீக்கர் தான் வந்துட்டு அந்த அவையை கூட்டுறது, அவையை வந்து கலைக்கிறது. ஸோ வந்து ஏதாவது ஒரு சலசலப்பு வந்துச்சுன்னா அந்த அவங்க வந்து வெளியேற்றுறது எல்லாமே இவரோட கையில தான் இருக்குது. ஸோ அந்த அட்டண்டன்ஸ் வந்து ஒரு எம்பின்றது இத்தனை நாள் லீவ் போடக்கூடாது. ஸோ அது எல்லா அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது எல்லாமே லோக்சபா ஸ்பீக்கராக தான் இருப்பாங்க மெயினாக உங்களுக்கு. So next national news la pathina, NHA organize international workshop on global navigation satellite system based tolling. So the National Highways Authority of India அவங்களோட ஆர்கனைசேஷனோட இந்தியன் ஹைவேஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் வந்துட்டு நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப் மெயினா எதுக்கு கண்டக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வந்து டோலிங்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டோல் பூத் இருக்குன்னா அது வந்துட்டு நம்ம சேட்டலைட் பேசிஸ்ல வந்துட்டு எப்படி அந்த டோல்ல வந்து அந்த வெஹிக்கிளுக்கு ஃபீ வாங்கலாம். ஸோ இதை பத்தின ஒரு டிஸ்கஷன் தான். அதாவது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணி இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட் கூட அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த டெக்னாலஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தான் இந்த ஒர்க் ஷாப் மெயினா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலமா நமக்கு வந்து சீம்லெஸ்ஸான டிரான்சாக்ஷன் நடந்து நம்ம வந்து ஒரு டோல் பூத் வந்து வெயிட்டிங் டைம் வந்து குறையுன்றது இவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு மெயினா என்ன யூஸ் பண்றாங்கன்னா GNS டெக்னாலஜி. GNSனா குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம் சேட்டலைட் சிஸ்டம் டெக்னாலஜி தான் இதுக்கான ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு. ஸோ இதுல சீஃப் கெஸ்டா நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரான நிதின் கட்காரி வந்துட்டு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு.
இவர் வந்து அந்த ஸ்பீச்ல என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, இது மூலமா நமக்கு சீம்லெஸ்ஸான டிராவல் அண்ட் ரெடியூசிங் ரோட் கன்ஜெக்ஷனால குறையுன்றது இவரோட ஸ்பீச்ல மெயினா சொல்லியிருக்காரு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஜேபி நாடா லான்ச்சஸ் ஏ நேஷனல் ஸ்டாப் டைஃப்ரா கேம்பெயின். ஸோ நம்மளோட ஜிதேந்திர சிங் அதாவது ஜேபி நாடான்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்ட்ரியோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டை வந்து ரூல் பண்றவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ல இருக்கிறவர் வந்துட்டு இது வந்து என்ன ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, ஸ்டாப் டயஃப்ரா கேம்பெயின் ப்ரோக்ராம். ஸோ டயஃப்ரான்றது ஒரு டிசீஸ் வந்து சைல்ட்ஹுட் இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ற முக்கியமான டிசீஸ் உங்களுக்கு. ஸோ இந்த டிசீஸ்னால நிறைய சில்ட்ரன்ஸ் நம்ம இந்தியாவில் இறந்துட்டு வராங்க. ஸோ இதை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற விதமா, அதுக்கு லோகோ கிரியேட் பண்ற விதமா, என்ன டேப்லெட்ஸ் எடுக்கணும், எப்படின்னா நம்ம வந்து உடம்ப பாதுகாக்கணும் இந்த மீட்டிங்ல மெயினா பேசுவாங்க. ஸோ இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ற சில்ட்ரன்ஸுக்கு வந்து இவங்க வந்து என்ன ப்ரொவைட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஓஆர்எஸ். ஓஆர்எஸ்னா வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட சால்ட் நம்மளோட டீஹைட்ரேஷன் வந்து குறைக்கும் உங்களுக்கு. ஸோ அண்ட் வந்து ஜிங்க் டேப்லெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. ஜிங்க் டேப்லெட்ஸ் மெயினா நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காண்டி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து மெயினா அங்க வர சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் இது மட்டுமா அவங்க வந்து பண்றாங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மீட்டிங்ல வந்து மெயினா வந்துட்டு அவங்களோட இந்திரா தனுஷ் அண்ட் ரோட்டா வைரஸ் வேக்சினேஷன் பத்தி வந்துட்டு இந்த மீட்டிங்ல எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திரா தனுஷ்ன்றது ஒரு முக்கியமான மிஷின் வந்துட்டு எப்ப ஃபார்ம் பண்ணி 2014ல இந்த மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மிஷின்ல வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற மெயின் 5 டிசீஸுக்கு வந்துட்டு வேக்சினேஷன் போடுறதா இந்த மிஷினோட மெயின் நோக்கம் உங்களுக்கு. ஸோ இதை பத்தி இந்த வேக்சினேஷன் போடுறோம்னா நமக்கு வந்து எப்படி இம்யூன் சிஸ்டம் கிடைக்குது, ஸோ இது எவ்வளவு முக்கியமான வேக்சின் பத்தி இந்த மீட்டிங்ல பேசுவாங்க. அது போக உங்களுக்கு வந்து ரோட்டா வைரஸ் வேக்சின் தான் நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இந்த வேக்சினேஷன் வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்ப கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா 2014ல தான் இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வேக்சின் போடுறதுனால இந்த வைரஸ் வந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம்னு தான் இந்த மீட்டிங்ல மெயினா இதை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்ற விதமாக தான் இந்த கேம்பெயின் மெயினா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்கனாமி நியூஸ் பார்த்தீங்கன்னா, S&P retains India's financial 25 GDP growth estimate 6.8%. ஸோ நம்மளோட இந்தியாவோட growth வந்து GDP growth வந்து 6.8% வந்துட்டு S&P வந்துட்டு கணிச்சிருக்காங்க. ஸோ எப்போ இருந்தால் ஃபினான்சியல் இயர் 25க்கு 6.8% போகுன்றது இவங்க வந்து தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷனா பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் 26 வந்து 6.9% அண்ட் வந்து ஃபினான்சியல் 27 வந்து 7% போகுன்றது சொல்றாங்க. ஸோ RBI எவ்வளவு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் இயர் 25க்கு வந்து 7.2% போகுன்றது RBI தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. So next banking newsல பாத்தீங்கன்னா, SBI and BOM present dividend to the Indian government. So SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனினா உங்களுக்கு வந்துட்டு சில கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஷேர் வச்சிருப்பாங்க. ஸோ பிரைவேட் பப்ளிக் ஆர்கனைசேஷன் வந்து ஷேர் வச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது கிடைச்சா அவங்களுக்கு வந்து டிவைடண்டா கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டா உங்களுக்கு இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 67,085 crores வந்து கிடைச்சிருக்குது. ஸோ போன இயர் பார்த்தீங்கன்னா 55,648 வந்து கிடைச்சிருக்குது. ஸோ போன இயர் கட்டின இந்த இயர் வந்து அவங்களுக்கு நிறைய அமௌண்ட்ன்றது கிடைச்சிருக்குது. ஸோ இதை வந்து இந்த பேசிஸா வச்சு அவங்களோட டிவைடண்டா வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ₹6,959 crores வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம SBIயோட சேர்மனான தினேஷ் காரா வந்துட்டு செக் வந்துட்டு நம்மளோட நிர்மலா சீதாராமன் கிட்ட கொடுத்திருக்காரு. ஸோ வந்துட்டு டிவைடண்டா நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு ஹோல்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல 11.3 rupees வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 13.70 per shareன்றது ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க. சோ இல்ல பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எவ்வளவு டிவைடண்டா கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 887 கோடி வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு டிவைடண்டா கொடுத்திருக்காங்க. So next banking newsல பாத்தீங்கன்னா, ICC Bank launches smart lock feature. So ICC Bank ஓட one of the application ஆன iMobile iPayன்ற இந்த அப்ளிகேஷன்ல இருந்து ஸ்மார்ட் லாக் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த iMobile iPayன்ற ஃபீச்சர் பாத்தீங்கன்னா அவங்க இத வந்துட்டு வேரியஸ் இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் UPI டிரான்சாக்ஷன் எல்லாமே அந்த ஆப்லயே பண்ணிக்க முடியும். சோ இது வந்து ஸ்மார்ட் லாக் ஃபீச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது விதமா அந்த ஆப்ல வந்துட்டு உங்களால வந்துட்டு ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு கார்டு தொலைஞ்சு போச்சு, சோ அதை வந்து ஹோல்ட் பண்ணணும், அந்த கார்டு வந்து பிளாக் பண்ணணும், இந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணணும், சோ இல்லனா டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து குறைக்கணும் அப்படின்னா எந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்மார்ட் லாக் ஃபீச்சர் வச்சு நீங்க பண்ணிக்கலாம்ன்றது ICC பேங்க் தரப்புல சொல்றாங்க. So next banking newsல பாத்தீங்கன்னா, RBI partnership with Apex host Habanger 2024 என்ற ஹேக்கத்தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சோ RBI ன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து Apex என்ற ஆர்கனைசேஷன் கூட வந்து இந்த ஹேக்கத்தானை வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இதோட தீம் என்ன பாத்தீங்கன்னா, இன்னோவேஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த தீம் உங்களுக்கு. சோ என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஹேக்கத்தான்ன்றது நிறைய உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் ஆர் IT செக்டர்ல இருக்கிற பர்சன் வந்துட்டு கலந்துக்கிட்டு அவங்களோட திறமை, அதாவது டெக்னாலஜி ரிலேட்டடான திறமை வந்து காமிப்பாங்க. சோ அது மெயினா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ராட் வந்து தடுக்கலாம், எப்படி வந்துட்டு டெக்னாலஜி ரிலேட்டடா யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ராட தடுக்கிறது and zero financial fraud கொண்டு வரது, being திவ்யாங் ஃப்ரெண்ட்லியா எப்படி பண்றது, இதுதான் மெயினா தீம் ஆச்சு தான் இந்த ஹேக்கத்தான் ரன் பண்றாங்க. சோ இது வந்துட்டு டெவலப் பண்ண இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து பிரைஸ் அண்ட் வந்து நிறைய ரெகக்னிஷன் தருவாங்க.
ஸோ அது வந்து எந்த ஆர்கனைசேஷன் கூட மெயினாக பண்ணுறாங்க, எபிக்ஸ்ன்ற ஆர்கனைசேஷன் கூட. ஸோ எபிக்ஸ்ன்றது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு பேரு. ஸோ இவங்க வந்துட்டு ஃபினான்சியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற ஆர்கனைசேஷனுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது தான் இவங்களோட மெயின் டியூட்டியா இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஓவரால் 90 கண்ட்ரீஸ் வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட்ன்றது கொடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் நியூஸ். ஸ்கீம் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா லான்ச் ஆஃப் 1 வீக் 1 டீம் என்ற கேம்பெயின் வந்துட்டு நம்மளோட ஜிதேந்திர சிங் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லான்ச் பண்ணி வச்சிருப்பாரு உங்களுக்கு. ஸோ அது மெயினா வந்து இந்த மினிஸ்ட்ரி கீழேங்கிறதா உங்களுக்கு CSIR சொல்லுவாங்க. CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான சயின்டிபிக் ரிசர்ச் வந்து மேற்கொள்வாங்க. ஸோ இந்த இவங்க மேற்கொள்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ரொமோட் பண்ற விதமா தான் இந்த 1 வீக் 1 டீம் என்ற கேம்பெயின். ஸோ ஒரு வாரத்துக்கு அதாவது ஒரு வாரத்துல இந்த சயின்டிபிக் ஆக்டிவிட்டி பண்றோம், இதை பத்தி வந்து வெளியே சொல்றது தான் இந்த கேம்பெயினோட மெயின் நோக்கம் வந்து. ஸோ இது டோட்டலா 2 மந்த்ஸ் வரைக்கும் பண்றாங்க. ஸோ இந்த கேம்பெயின் பண்றதுக்கு முக்கியமான ரீசன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சயின்டிபிக் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றது ஆர் டெக்னிக்கல் சப்போர்ட் ஏதாவது தேவை. இது ஒரு கண்ட்ரீஸ்க்கு டெக்னிக்கல் இந்த நம்ம கண்ட்ரில பண்ற ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு வேற கண்ட்ரில இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம வெளியே சொன்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்காண்டி தான் மெயினா இந்த தீம்ன்ற இந்த 1 வீக் 1 டீம்ன்ற கேம்பெயின் வந்து ரன் பண்றாங்க. ஸோ இந்த டோட்டலா இந்த ரன் பண்ணி இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 24 டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது. அண்ட் இதுல வந்து டோட்டலா 8 தீம்ஸ் பேஸ் பண்ணி வந்து நடத்துறாங்க. என்னென்ன 8 தீம்ஸ் பாத்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் எனர்ஜி டிவைஸ், கெமிக்கல், புரோட்டோகெமிக்கல்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், ஏரோஸ்பேஸ், எலக்ட்ரானிக்கல் ஸ்ட்ராட்டஜி செக்டர், சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர், நியூட்ரிஷன், ஹெல்த் கேர், மைனிங் அண்ட் மினரல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது வந்து 8 தீம் பேஸ் பண்ணி தான் இந்த கேம்பெயின்றதை ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். 1942 தான் இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது ஒரு மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் டெவலப்மெண்ட் கீழேங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். அண்ட் வந்துட்டு இது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழேங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு. ஸோ இதோட பிரசிடென்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் இதோட பிரசிடென்டா இருப்பாங்க. இதோட டைரக்டர் வந்து MN கலைச்செல்வி தான் இதோட டைரக்டர் ஜெனரலா இருக்காங்க. ஸோ ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் ரெகக்னைசஸ் த வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி. ஸோ ஜம்மு காஷ்மீர் இருக்க ஸ்ரீநகர் வந்துட்டு வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சிலால வந்துட்டு வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டின்றது ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டினா ஒரு சிட்டில நிறைய கிராஃப்ட் ஐட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சுன்னா அந்த சிட்டி வந்து வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டின்றது இவங்க அங்கீகரிப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இவங்க வந்து 60 சிட்டிஸ் வரைக்கும் இவங்க வந்துட்டு டோட்டலா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் என்னென்ன சிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் தமிழ்நாடு, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், மைசூர் கர்நாடகா. ஸோ இந்த சிட்டிஸ்னா உங்களுக்கு வந்து வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டில வந்து லிஸ்ட்ல வந்து வருது உங்களுக்கு. ஸோ இந்த வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சில்ன்றது எந்த ஆர்கனைசேஷன் கீழே வந்து யுனெஸ்கோ ஆர்கனைசேஷன் கீழே தான் இவங்க வந்து அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷனா ரன் பண்றாங்க. 1964 தான் இவங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு 2020 தான் வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சில்ன்ற இன்டர்நேஷனல் நேம் வந்து இவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பிரசிடென்சின்றது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு இப்போ கரண்ட்ல வந்து ரன் பண்ற யார் வந்து பிரசிடென்சி பண்ணாங்கன்னா குவைத் கண்ட்ரி தான் அதோட பிரசிடென்சியா இருக்காங்க. யாரு பிரசிடென்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பார்த்தா சாத் அல் குவைத் தான் இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா நியூ இந்தியன் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட CMD வந்து கிரிராஜ் சுப்ரமணியன்றதா இவங்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த நியூ ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட நியூ சேர்மனா வந்து கிரிராஜ் சுப்ரமணியம். இவங்க வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரஜ் கபூர் இவங்களை தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராங்க இவங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அனுஷ் தியாகி அப்பாயிண்ட் as MD and CEO ஆஃப் த HDFC எர்கோ ஜெனரல் இன்சூரன்ஸ். ஸோ HDFC எர்கோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் CEO வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அனுஷ் தியாகின்றவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இப்போ. ஸோ இவர் யாரை சசீட் பண்ணி வராங்கன்னா ரித்தேஷ் குமார் வந்து 2008ல இருந்து இவர் வந்து இந்த பதவியில் இருந்தாரு. இவரை சசீட் பண்ணி தான் இந்த அனுஷ் தியாகின்றவங்க வராங்க. ஸோ நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்னர் அன்வீல்ஸ் மேரிடைம் ஹிஸ்டரி புக் கேட்வே டு த சி. ஸோ வந்துட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க மேரிடைம் ரிலேட்டட் ஹிஸ்டரி புக் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் கவர்னர் பார்த்தீங்கன்னா ரமேஷ் பயாஸ் தான் இந்த புக் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு. ஸோ இந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா கேட்வே டு த சி ஹிஸ்டாரிக்கல் போர்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் மும்பை ரீஜன் தான் இந்த புக்குக்கான நேம் உங்களுக்கு. ஸோ இதோட பப்ளிஷர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பப்ளிகேஷன் டிவிஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஆஃப் இந்தியா. இந்த இவங்க தான் வந்து பப்ளிஷரா இருக்காங்க. இதை கம்பைல் பண்ணது மேரிடைம் மும்பை மியூசியம் சொசைட்டி தான் இது வந்து கம்பைல் பண்ணது உங்களுக்கு. ஸோ இந்த புக்ல மெயினா என்ன பத்தி பேச போறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மும்பையோட அந்த போர்ட் அதோட டாக்க பத்தின ஃபுல் ஹிஸ்டரியை பத்தி தான் இந்த புக் வந்து மெயினா பேசுது உங்களுக்கு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.